யார் யாரெல்லாம் உதயநிதி பேரை பதவி ஏற்றுக்கும் போது சொல்லலைன்னு கூட ஒரு லிஸ்ட் தயாராகும். கண்டிப்பாக தயாராகும். 8 பேர் சொல்லலை இது வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி. அந்த 8 பேர் வந்து பிளாக் லிஸ்ட் ஆகுறாங்களா இல்லையான்றது அவங்களுக்கு தான் வெளிச்சம். இதுல ஒரே ஒருத்தவங்க மட்டும் கனிமொழி வாழ்கன்னு சொல்லி தென்காசி நாடாளுமன்ற உதயநிதியும் சொல்லி கனிமொழி பேரையும் சொல்றாங்க. அப்ப அவங்க லிஸ்ட்ல இருக்க மாட்டாங்க. உதயநிதி பேரை சொல்லாதவங்க லிஸ்ட்ல இருப்பாங்க. ஜனநாயகம் கேலி கூத்தாக மாறுகிறது. இந்த இடத்துல தான் மதவாதம் வளரும். ஏன் டெல்லியில் பிஜேபி, வட இந்தியாவில் மோடி வளர்ந்தாரு? குடும்பம் கிடையாது, குடும்ப அரசியல் இல்லாததோட விளைவு தான் அவர் வளர்ந்தார். ஆனால் அதை விட மோசமான அரசியல் அவர் பண்ணுறாரு. இந்த மாதிரியான தனி மனித துதிப்பாடுதல், குடும்ப அரசியல், ஒரு தனி மனுஷனை தூக்கி வச்சு கொண்டாடுறது, அவங்க குடும்ப உறுப்பினர்களை தூக்கி வச்சு கொண்டாடுறதுலாம் தான் வந்து அடிப்படையில் மதவாத அரசியலுக்கு இட்டு செல்லும். இதெல்லாம் வந்து டார்கெட் 200 டிஎம்கே போகிற ரூட்டுக்கு கரெக்டாக இருக்குமா? அது மக்கள் தாங்க முடிவு பண்ணணும். அங்கே ஆப்கி பார் 400 பார்னதும் 200+ ரெண்டு ஒன்று தானங்க. அங்கே மீடியா அதை பிடிச்சி நெரேட்டிவை கண்ட்ரோல் பண்ணிச்சு. ஏங்க அங்கேயாவது எலெக்ஷன் 1 மாதம் முன்னால் சொன்னாங்க, இன்னும் 2 வருஷம் இருக்குது, அதுக்குள்ளே 200+ மிஷன் 200+னா என்னது இது? அதை அவங்க தலைவர் ஸ்டாலின் சொல்கிறாரு, அதை ரிப்போர்ட் பண்ணிவிட்டு நம்ம கடந்து போகணும். ஏன் மீடியா அதை பிடிச்சி தொங்குது? அந்த திமுகவோட அந்த நெரேட்டிவ் செட்டிங்க்கு மீடியா ஏன் தொணப்போகுது? அங்கே கோடி மீடியானா இங்கேயும் கோடி மீடியா தான். சார், ஒரு முதல்வர் வந்து டார்கெட் 200ன்னு சொல்கிறப்போ அதை மீடியா விவாதிக்க தானே செய்வாங்க. இல்லை எப்படி நீங்கள் அதை மீடியா விவாதிக்கிறதுல இந்த கேள்வி வந்து ரொம்ப சாதாரணமாக இருக்கும் பேசுறதுக்கு. அது என்னமோ அது வந்து சிஎம் சொன்னதால தான் நீங்கள் விவாதிக்கிறீங்க. அது நீங்கள் எப்படி விவாதிக்கிறீங்க? அதுக்கு நீங்கள் கொடுக்குற அழுத்தம் என்ன? இன்னும் 2 இயர்ஸ் பொறுத்து நடக்கக்கூடிய விஷயத்துக்கு அவர் சிஎம்ன்றது கவர்மெண்ட்டுக்குங்க. பொலிட்டிக்கல் எரேனால அவர் வந்து ஒன் அமங் த ஈக்குவல்ஸ். நீங்கள் இதை மேம்போக்காக பார்க்கும்போது சிஎம் சொல்லும்போது டிபேட் பண்ணாமல் எப்படி இருக்க முடியும்னு தோணும். ஆனால் உண்மை அது கிடையாது. இன்னும் 2 வருஷம் பொறுத்து நடக்கக்கூடியதுக்கு அந்த நெரேட்டிவ் எப்படி நீங்கள் செட் பண்ணுறீங்க? 200+ மிஷன் 200+ன்ற நெரேட்டிவ் எப்படி செட் ஆகுது? இதைத்தானே அவர் மோடி பண்ணார். அப்போ அங்கே நடந்தது அத்தனை இங்கே நடக்குது இல்லை? இது ஒரு விதத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகத்துக்கு எதிரானது. இது மீடியா இந்த கடந்த 3 வருஷத்தில் எத்தனை ஸ்டோரிஸ் வந்து திமுக எதிராக பண்ணியிருக்கு? தமிழ்நாட்டு மீடியா கள்ளக்குறிச்சி இன்சிடென்ட்லாம் கூட தொடர்ந்து பண்ணிட்டு தானே சார் இருக்காங்க. மரக்காணம் இன்சிடென்ட் கரெக்ட். அதுக்கு முன்னாலையும் பின்னாலையும் வேங்கவேலெல்லாம் நீங்கள் எந்த விதத்தில் எடுத்தீங்க? கொஞ்சம் ஸ்டாக் டேக்கிங் பண்ணி பார்க்கணும் நீங்கள். அதாவது அதோட குவாலிட்டி ஆஃப் டிஃபரன்ஸை பார்க்கணும் நீங்கள். பொன்முடியெல்லாம் வந்து கன்விக்ஷன் ஆனப்போ வந்து அன்னைக்கு ஈவினிங் யாருமே அதை எடுக்கல. நேஷனல் மீடியா எடுக்கணும். அந்த மினிட் கன்விக்டட்னா இஸ் டிஸ்குவாலிஃபைடு. நேஷனல் மீடியா எடுக்குது, இவங்க எடுக்கல. அடுத்த நாள் குவாண்டம் ஆஃப் பனிஷ்மெண்ட்டை சொன்ன பிறகு தான் எடுக்கிறாங்க. ஏன்னா ஒரு பதவி போன பிறகு அடிக்கிக்கிட்டே போகலாம் இந்த மாதிரி. யூசி டெல்லி மீடியா அளவுக்கு மோசமாக போல, பட் இங்கேயும் வந்து இது டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் இந்த அரசாங்கத்துக்கு வால் பிடிக்கக்கூடிய மீடியாவாக தான் இருக்குன்றது தான் உண்மை. மீடியா, தமிழ்நாட்டு மீடியா அரசை கேள்வி கேட்க வேண்டிய அளவுக்கு கேட்கவில்லை என்பதுதான் வருத்தப்பட வேண்டிய உண்மை. மீடியா இஸ் தி பர்மனன்ட் அப்போசிஷன். நிச்சயமா அதுல மாற்றம். ஆனால் அந்த ரோல் இன்னைக்கு தமிழ்நாட்டில் மீடியா பண்ணிச்சா? பண்ணலை. எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பண்ண அளவுக்கு 4.5 ஆண்டுகளில் ஸ்டாலின் கவர்மெண்ட்டை தமிழ்நாட்டு மீடியா விமர்சனம் பண்ணலை. இதுதான் உண்மை. ஸோ என்னுடைய பாயிண்ட் வந்து எடப்பாடி கவர்மெண்ட் இருந்தபொழுதும் மீடியா திமுக ஆதரவாகத்தான் இருந்தது பெரிய அளவில். திமுக அரசு வந்த பிறகும் திமுக ஆதரவாகத்தான் இருக்கிறது. எப்பயுமே மீடியாவோட வேலை அப்போசிஷனுக்கு துணையாக இருக்கிறது தான். ஆளுங்கட்சிக்கு ஜால்ரா போடுறது கிடையாது. இந்த விமர்சனங்கள் இந்த அரசுக்கே நன்மை தான் பயக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. உண்மையை வெளியில் சொல்கிறதால அரசு தன்னுடைய தவறுகளை திருத்திக் கொள்ள உதவும். மாறா எல்லாம் நல்லா இருக்குது, தேனும் பாலாம் ஓடுதுன்னு இந்த அரசுக்கு, மாநில அரசுக்கு வெண்சாமரம் வீசக்கூடிய விதமாக இந்த மீடியா செயல்படுமே. ஆனால் அது 26 இந்த அரசுக்கு எதிராகத்தான் போய் முடியும். தவறுகளை வெளியில் சுட்டி காட்டுறது அரசுக்கு தவறுகளை திருத்தி கொள்ள உதவும். ஆனால் அது இல்லையா இன்னைக்கு? ஒரு மீடியா குறித்து ஒரு மூத்த பத்திரிகையாளராக நீங்கள் சொல்கிற கருத்துக்கள் கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் வந்து இன்னொரு விஷயத்த சொல்கிறேங்க. நான் வந்து சத்தியமாக குறை சொல்லணுன்றதுக்காக இந்த அரசை குறை சொல்லலை. இன்னும் சொல்ல போனால் 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியில் திமுகவை மிக அதிகமாக ஆதரித்து பேசிய பத்திரிகையாளர்களை நானும் ஒருவன். பீரியட்லையும் ஜெயலலிதா பீரியட்லையும் எப்படி நமக்கு உள்நோக்கம் இல்லாமல் எதிர்கட்சியை ஆதரித்து பேசணுமோ, திமுகவை ஆதரித்து பேசணுமோ, அந்த மாதிரி இன்னைக்கு அதிமுகவோட நிலைப்பாட்டை ஆதரித்து பேசுகிறோம். மாநில அரசோட ஆன் இஷ்யூஸ் மெரிட்ல திமுக பாராட்ட வேண்டிய விஷயங்களை திமுகவை பாராட்டுகிறோம். இப்போ மோடி அரசுக்கு எதிரான விஷயங்களில், மத்திய அரசுக்கு எதிரான விஷயங்களில் திமுகவை ஆதரித்து தான் நம்ம பேசுகிறோம். மாநில அரசின் உரிமை, மாநில ஃபெடரல் ஸ்ட்ரக்சரில் கூட்டாட்சி தத்துவத்தில் மாநில அரசுகளுக்கு இருக்கக்கூடிய உரிமை, இவற்றையெல்லாம் நாம் ஆதரித்து தான் பேசுகிறோம். ஆனால் அதே நேரத்தில் தவறுகள் நடக்கும்போது நாம் இடித்துரைக்காமல் இருந்தோம் என்றால் நாம் இந்த அரசாங்கத்தோட கைப்பாவையாக மாறிவிட்டோம் என்று தான் அர்த்தம். நெரேட்டிவை திமுக கண்ட்ரோல் பண்ணுதுன்னு வரக்கூடிய குற்றச்சாட்டுகள் ஒதுக்கி தள்ள முடியாதவை. நீங்கள் மீடியாவோட ரோலை பார்த்தாலே அது தெரியும். நீங்கள் அவங்க எப்படி டெல்லி கண்ட்ரோல் பண்ணுதோ, டெல்லி மீடியாவை பிஜேபி கண்ட்ரோல் பண்ணுதோ, தமிழ்நாட்டு மீடியாவை திமுக கண்ட்ரோல் பண்ணுது, அரசு கண்ட்ரோல் பண்ணுது என்பது உண்மைதான். நீங்கள் அந்த நெரேட்டிவ் அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அதை தான் சொன்னால் 200+ன்றது கூட எப்படி விவாதிக்க வேணும்னு ஒரு முறை இருக்குது. அதை ஜால்ரா போட்டு விவாதிப்பது என்பது வந்து நெரேட்டிவுக்கு நீங்கள் அவங்க பண்ணுற நெரேட்டிவை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. அப்போ உங்களோட சுய தன்மையை நீங்கள் இழக்கிறீங்க. நீங்களும் கோடி மீடியாவாக மாறுறீங்க. ஸ்பாட்டில் உள்ளே போய் கள்ளக்குறிச்சியில் நீங்கள் வந்து இன்னைக்கு கத்துறான் அதை எடுக்கிற எப்படி வந்தது? அது லோக்கல் எம்எல்ஏ என்ன சொன்னாலும் அது எத்தனை மறுபடியும் கேட்குறான். அந்த எம்எல்ஏவை எத்தனை பேர் பேட்டி எடுத்து போட்டான்?